Hi friends, this is Bhuvan. இன்னைக்கு நம்ம Photoshop tutorial பார்க்குறது text tool. Okay, so text tool எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் இப்போ சொல்லிடுறேன். text tool நீங்கள் கேட்கலாம், ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு அப்படியே டைப் பண்ணிட்டு போக வேண்டியதுதானே அப்படின்ட்டு. அதில் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்ட்டு. ஆக்சுவலாக text tool நிறையா பண்ண முடியும், அது என்னங்கிறது இப்போ காட்டுறேன். ஓகே, ஸோ text tool ஷார்ட்கட் T. ஸோ ஆல்ரெடி எனேபிள் பண்ணியாச்சு. இப்போது நான் இப்போ ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு நான் ஏதாச்சும் டைப் பண்ணுறீங்களா? பார்த்தீங்கன்னா இது நானாக தான் மேனுவலாக ஒரு தடவை என்ட்ரு கொடுத்துட்டு அலைன்மெண்ட் பார்த்து மாற்றிட்டு இருக்கணும் இல்லையா? ஸோ இதுக்கு இன்னொரு பெஸ்ட் வே இருக்குது. அதாவது டெக்ஸ்ட் டூலில் வச்சு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செலெக்ஷன் க்ரியேட் ஆகிடும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ போயிட்டு டைப் பண்ணுங்கள். நான் எவ்வளோ டைப் பண்ணாலும் அந்த இடத்த தாண்டி உங்களுக்கு போகாது, அதே ஆட்டோமேட்டிக்காக அலைன் ஆகிடும். ஓகே, பாருங்கள். இப்போ என்னென்னா, மாடிஃபிகேஷன் எப்போ வேணாலும் மற்ற மைக்ரோசாஃப்ட் போர்டில் நீங்கள் பண்ணுற மாதிரியே ஃபார்மேட்டிங் எப்போ வேணாலும் நீங்கள் பண்ண முடியும். சென்ட்ரல் அலைன்மெண்ட், லெஃப்ட்டு, ரைட்டு, எல்லா அலைன்மெண்ட்ஸும் நீங்கள் கொடுக்கலாம். ஃபாண்ட்டை மாற்றலாம். ஸோ எல்லா விதமான ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும். என்னென்னா, நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப் CS4ல் டெக்ஸ்ட்டோட சைஸை மாற்றோன்னா போய் என்டர் கொடுத்து, அதாவது மேனுவலாக இன்புட் கொடுக்கணும்னு தேவையில்லை. ஜஸ்ட் கொண்டு அந்த டெக்ஸ்ட் பக்கத்தில் வச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஹேண்ட் டூல் வரும், அதை வச்சு நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி மாற்றலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட்டில் இப்போ ஜஸ்டிஃபை ஆப்ஷன் இங்கே உங்களுக்கு இருக்காது. அது ஜஸ்டிஃபை ஆப்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா விண்டோவில் போனீங்கன்னா தனியாக உங்களுக்கு வந்து ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கேரக்டர்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கும், சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேராகிராஃப்ஸ் இருக்கும், சரிங்களா? ஸோ இப்போ பேராகிராஃப் பாருங்கள், அலைன்மெண்ட்ஸ், ஜஸ்டிஃபை எல்லாமே எல்லா ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் வேர்டில் பார்க்குற எல்லா ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இங்கேயே உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, நீங்கள் அதுக்காக இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் தேட தேவையில்லை. ஆக்சுவலாக வந்து விண்டோஸில் போனீங்கன்னா ஒன்று கேரக்டர்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா வரும், இல்லை பேராகிராஃப்ஸ் கிளிக் பண்ணால் உங்களுக்கு எனேபிள் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பவர் போடுவோம் இல்லையா, அதாவது 2/3 அந்த மாதிரி A/2 அந்த மாதிரி போடுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இங்கே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் 2னா சாரி, அலைன்மெண்ட் ஆக்சுவலாக இதாக இருக்குது. ஸோ இப்போ எனக்கு அந்த 2 மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், இப்போ எனக்கு எனேபிள் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஓகே, அதே மாதிரி எல்லாமே என்னென்ன ஆப்ஷன்ஸ் நீங்கள் இங்கே பார்க்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. அன்லைன் பண்ணுற ஆப்ஷன்ஸ், எல்லா ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இங்கே இருக்குது, சரியா? சூப்பர் ஸ்கிரிப்ட், சப்ஸ்கிரிப்ட், உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸும் நீங்கள் கேரக்டர்ஸுங்கிறதுலேருந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ லைன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா இதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணுங்கிறத நீங்கள் இங்கே டிட்டர்மைன் பண்ணலாம். இந்த டூல் நிறைய இடத்துல யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு அதோட ஒரு லெட்டருக்கு இன்னொரு லெட்டருக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரணுங்கிறது. கலர்ஸ் நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணலாம், என்ன கலர் வேணுங்கிறது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அது வந்து உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படும். ஸோ அது என்னென்னு இப்போ பார்க்கலாம். இப்போ இது பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சைஸ்லாம் ரொம்ப வேரியாக இருக்குது. ஸோ வந்து வேறு ஃபாண்ட்டு கொடுத்துக்கலாம். சின்ன ஃபார்மேட்டிங் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, ஸோ என்னென்னா டெக்ஸ்ட் எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது என்னென்னா, டெக்ஸ்ட்டை வந்து நம்ம வேணுங்கிற ஷேப்பில் மாற்றுறக்கு. ஓகேங்களா? ஆர்ச் டைப்,
ஃப்ளாக் டைப். இப்போ பாருங்கள் உங்களுக்கு நைஸ் ஒரு ஃப்ளாக் எஃபெக்ட் மாதிரி உங்களுக்கு கிடச்சிச்சு இல்லையா. ஸோ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ப்ரீசெட்ஸ் நிறையா இருக்குது. நீங்கள் அதை வச்சு ஒவ்வொரு ப்ரீசெட்டையும் நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆனால் என்னென்னா இது போக உங்களுக்கு இன்னும் நிறைய எஃபெக்ட்ஸ் கொண்டு வர முடியும், நிறைய விதமாக கொண்டு வர முடியும். அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன் இல்லையா, மார்க்யூ டூல் செலக்ட் பண்ணிங்க. இப்போ அதில் நீங்கள் எப்படி வேணாலும் இது பண்ணிங்க, அதாவது பாக்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணுங்க, பாக்ஸாக கிரியேட் பண்ணிங்க. இப்போ நான் டைப் பண்ணுறதெல்லாம் இதில் அலைன்மெண்ட் ஆகணும். அப்படின்னா இப்போ நான் வேறு டெக்ஸ்ட் டூல் கொண்டுட்டு கிளிக் பண்ணேன்னா எனக்கு வராது. ஆக்சுவலாக மார்க்கெட்டில் அதாவது அந்த மார்ச்சிங் ஹேண்ட்ஸ் வந்து போயிடும். ஸோ என்ன பண்ணணும்னா இப்போது அதே டூல் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள், மேக் ஒர்க் பாத்துன்னு இருக்கா, அதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இப்போ டாலரன்ஸ் வந்து 0 கொடுத்துடலாம். பட் மினிமம் 0.5 வேணும். ஸோ 0.5 கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பாத் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. பாத்னா என்னென்னா பென் டூல் யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து இப்போ இதே மேனுவலாக கிரியேட் பண்ணியிருந்துச்சு, அதாவது ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணியிருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ டெக்ஸ்ட் டூல் எடுத்துங்க. ஓகே, ஸோ இந்த பாத் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லேயர்ஸில் உங்களுக்கு காட்டாது. ஸோ பாத் தனியாக வேணும் உங்களுக்குன்னா பாத்ஸில் போய் கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தனியாக பாத் கிரியேட் ஆகிருக்கும். அந்த பாத்து வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகக்கூடாதுன்னா ஜஸ்ட் ஒரு எம்டி ஸ்பேஸ் வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா போதும். சரிங்களா. இப்போ போய்ட்டு அந்த டெக்ஸ்ட் டூலை வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா அதை பார்த்து கிளிக் பண்ணணும். நீங்கள் எங்கே கிளிக் பண்ணிங்க பொறுத்து இருக்குது. உள்ளே கிளிக் பண்ணிங்கன்னா சரிங்களா. இப்போ ஆக்சுவலாக அதே எனக்கு இது நீட்டாக அலைன்மெண்ட் பண்ணிருந்துச்சு. எனக்கு அந்த பாக்ஸ்குள்ளே மட்டும் கரெக்டாக வந்துடுச்சு டெக்ஸ்ட்டு. ஓகேங்களா. ஸோ இப்போ என்னென்ன இந்த டெக்ஸ்ட்டை எப்போ போய் எடிட் பண்ணுறீங்கனாலும் அந்த பாக்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகிக்கும். அதாவது அந்த பார்த்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேங்களா. இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டு இப்போ பாருங்கள் பேராகிராஃபில் போயிட்டு இப்போ ஜஸ்டிஃபை கொடுக்குறேன். எல்லாம் நீட்டாக அந்த பாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அலைன் ஆகிக்கும். சரிங்களா. ஸோ வந்து இது நிறையா இந்த மாதிரி எஃபெக்ட் நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். என்னென்னா இன்கேஸ் ஒரு பிக்சர் வச்சுட்டிங்க, அந்த பிக்சரில் அந்த பிக்சர் மேலே டெக்ஸ்ட் வராமல் நீங்கள் டைப் பண்ணணுன்னா அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அலைன் பண்ணி இருந்துக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா இடத்துல நீங்கள் யூஸ் பண்ண முடியும். சரிங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒன்று பார்க்கலாம். இப்போ ஆக்சுவலாக நான் ஒரு இது வரைஞ்சிருக்கேன், சம்திங் ஒரு பால் மாதிரி வரைஞ்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் ரஃபாக ஒர்க் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா. இப்போ நான் அந்த பாலுக்கு மேலே வச்சு ஒரு இடம் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் அதை பாத்தாக செட் பண்ணிடுறேன். ஓகேங்களா. மேக் ஒர்க் பாத், எனக்கு ஒர்க் பாத் செட் ஆயிடுச்சு. இப்போ நான் போய் டைப் பண்ணேன்னு வைங்களேன், ஸோ இப்போ பாருங்கள் எனக்கு அந்த பால் மேலே அஃபெக்ட் ஆகாமல் அந்த எழுத்து மட்டும் எனக்கு தனியாக கிடைக்கும்.
சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு பிக்சர் மேலே அஃபெக்ட் ஆகாமல் டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு அந்த இடத்துலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரிங்களா. ஓகே, இதில் டெக்ஸ்ட் டூல் பொறுத்த வரைக்கும் இது மட்டும் இல்லை. இப்போ ஆக்சுவலாக நம்ம பாத்துக்கு உள்ளே டைப் பண்ணோம் இல்லையா, இப்போ பாத்துக்கு வெளியும் டைப் பண்ண முடியும். இப்போ பார்த்து எனேபிள் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், சேம் டெக்ஸ்ட் டூல். சேம் டெக்ஸ்ட் டூல். இப்போ ஃபஸ்ட்டு உள்ளே வச்சு கிளிக் பண்ணோம், இப்போ வெளியே வச்சு கிளிக் பண்ணுறேன். அதாவது அந்த பாக்ஸுக்கு அவுட்டர் லைனில் அப்படியே அதே அலைன் ஆகி போயிட்டுருக்கும் உங்களுக்கு. சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல கிரியேட் பண்ணலாம். ஆனால் இது மெயினாக எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ரவுண்டட் ஷேப் இருக்குது, அந்த ரவுண்டட் ஷேப் சொல்லிட்டு அதாவது ஒரு லோகோ மாதிரி கிரியேட் பண்ணுறீங்க. அந்த லோகோ சுற்றி உங்களுக்கு எழுத்து வரணும். ஒரு குளோப், அதாவது ஒரு வேர்ல்டு மாதிரி ஒரு ஷேப் கிரியேட் பண்ணி அதை சுற்றி உங்களுக்கு எழுத்து வரணும் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் இது தாராளமாக யூஸ் பண்ணலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல யூஸ் பண்ணுறது என்னென்னா, எலிப்டிக்கல் மார்க்கெட் டூல் யூஸ் பண்ணி இப்போ பாருங்க, எலிப்டிக்கல் மார்க்கெட் டூல் இருக்கு, அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ ட்ராக் பண்ணி இப்போ ரைட் கிளிக் பண்ணி மேக் ஒர்க் பார்த்து கொடுத்தீங்கன்னா இது ஒர்க் பார்த்து உங்களுக்கு செலக்ட் ஆயிரும். இதில் வச்சு நீங்கள் டைப் பண்ணலாம். சரிங்களா. இது இப்படி மட்டும் தான் கொடுக்கணும், வேறு மாதிரி கொடுக்க முடியாதான்னு கேட்டால் நீங்கள் இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்குது இது எனேபிள் பண்ணுறதுக்கு. எப்படின்னா, இப்போ பென் டூல் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணிங்க. இப்போ செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் பாத்ஸ் போய்க்குங்க. சரியா, விண்டோ பாத்ஸ். இப்போ நான் ஒரு எம்டி ஸ்பேஸில் கிளிக் பண்ணிட்டு திரும்ப கிளிக் பண்ணேன்னா எனக்கு அந்த தனியாக அந்த ஆங்கர் பாயிண்ட்ஸ் அந்த கைட்லைன்ஸ்லாம் போயிடும். இப்போ எனக்கு ஜஸ்ட் ஒரு லைன் இருக்கும். இப்போ டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு இப்போ கொடுத்து பாருங்கள். ஓகே, ஸோ வந்து இப்போ செலக்ட் பண்ணிட்டு ஓகே. ஸோ இதெல்லாம் வேரியஸ் கைண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.